கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறான். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். அவர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு, சமாதானத்தின் ராஜாவாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் அவர் சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். சமாதானம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதை கர்த்தர் தான் நமக்கு தர வேண்டும், உலகம் தர முடியாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உலகம் தரக்கூடாத சமாதானம் என்று. ஏன்னா இந்த உலகம் இன்றைக்கு சமாதானத்துக்கு பதிலாக பலவிதமான கலக்கங்களையும் குழப்பங்களையும் மன சஞ்சலத்தையும் வேதனையையும் போராட்டத்தை கொடுக்கிற ஒரு உலகமாக இருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, தனிப்பட்ட மனிதனுக்கு சமாதானம் இல்லை. இன்றைக்கு போராட்டமான ஒரு போராட்ட களத்திலே இருப்பதை போல நாம் இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், சமாதானத்தின் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இரண்டாவதாக, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. நமக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன். இதை அழகாக பவுல் சொல்லுகிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்போ நடலாம், தண்ணி ஊற்றலாம், விளைய செய்கிறவர் கர்த்தர், கிரியை செய்கிறவர். இது யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் செங்கடலின் ஓரத்தில் வந்த பிறகு இப்பொழுது பார்வோனும் நெருக்குகிறான். பார்வோனை நெருக்க வைத்ததும் கர்த்தர் தான், செங்கடலுக்கு முன்பாக கொண்டு வந்ததும் கர்த்தர் தான். ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். தன்னை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பராக்கிரமத்தை ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எப்பொழுதுமே தேவன் தன்னை வெளிப்படுத்த விரும்புவார். ஆனால் தேவ ஜனங்கள் தான் அவரை புரிந்து கொள்ளாமலே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அதுதான். நமக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். கிரியை செய்ய முடியாத தெய்வங்களை தேடி இன்றைக்கு அநேக ஜனங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தெய்வங்கள் கிரியை செய்யவே முடியாது, அது அமைதலாக இருக்கும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உண்டாக்கினவர் கேளாரோ என்று சொன்னபடி அவர் கண்ணையும் காதையும் உண்டாக்கின தேவன். அவர் நம்மை காண்கிற தேவனாக, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக, ஜெபத்திற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார். இங்கே பாருங்க, கொண்டு வந்து நிறுத்தினதே அவர் தான். நிறுத்திட்டு சொல்றாரு, ஜனங்கள் முறுமுறுத்த உடனே மோசே தேவனை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் கிரியை செய்வார். வாழ்க்கை முழுவதும் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு காரியத்தை செய்வீர்கள், அந்த காரியத்தின் பலனை கர்த்தர் தருகிறவராக இருப்பார். நீங்க ஒரு விதையை விதைக்கிறீங்கன்னா அதனுடைய விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, வேலை செய்ய பலன் தருகிறவர் கர்த்தர். அந்த வேலையின் முடிவிலே சம்பளத்தை உங்களுக்கு வாங்கி தருகிறவர் கர்த்தர். உங்களுடைய சரீரத்தில் கிரியை செய்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தவர் கர்த்தர். உங்களை வாழ வைக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு மனைவி கொடுத்தவர், கணவன் கொடுத்தவர் கர்த்தர். பிள்ளைகளை கொடுக்கிறவர் கர்த்தர். அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். ஒரு குடும்ப அமைப்பை உண்டாக்கி கொடுத்தவர் கர்த்தர். நீங்கள் வாழ்கிற வீட்டை கொடுக்கிறவர் கர்த்தர். எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், சகலத்தையும் அவர் செய்கிற தேவன். அருமையான ஒரு தேவன் பாருங்களேன். எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர் அவர் தாங்க. அது என்றைக்கு நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அன்றைக்கு சமாதானத்தோடு வாழ முடியும். இன்றைக்கு அதை புரியாததினாலே கெட்டு போனது சமாதானம் தான். அப்போ இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று மோசேயை சொல்லும்படி சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறார். சொன்ன பிறகு பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 15ஆம் வசனத்தில் பாருங்க, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு,
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். எப்படி சொல்றார் பாருங்க கர்த்தர். யுத்தம் கர்த்தர் பண்ண போகிறாரா, அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், நீ உன் கோலை ஓங்கி என்ன செய்ய, செங்கடலை பிளந்து விடுங்கிறாரு. செங்கடலை பிளக்க செய்ய போகிறவர் கர்த்தர். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி பின்னே துரத்தி செல்லும்படி செய்கிறவர் கர்த்தர். அங்கே பார்வோனுடைய ரதங்களாலும் குதிரைகளாலும் மகிமைப்படுவேன் வேற சொல்றார். யோசிச்சு பாருங்களேன், அந்த தண்ணீர் இப்பொழுது பிளந்து போகிறது. இதனுடைய காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீர் உறைந்து போனது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தண்ணீர் குவியலாக நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்றான். 8ஆம் வசனம் 15:8, உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்து திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம்போல் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தண்ணீர் உறைந்து போயிடுச்சான், ஐஸ் கட்டி ஆயிடுச்சுன்றார். இது உண்மையாக பண்டிதர் என்ன சொல்றாங்கன்னா, அது ஐஸ் மாதிரி மாறி சைட்ல தண்ணி நிற்கிது, ஒரு மூடி ஒரு குவியலாக நிற்கிறது. இதன் நடுவிலே ஜனங்கள் நடந்து போகிறார்கள். பின்னாக பார்வோனும் வருகிறான். இப்ப அவன் ரத குதிரைகளோடு வருகிறான். இப்பொழுது முன்னே சென்று கொண்டிருந்த கர்த்தர் இப்பொழுது வந்து, கர்த்தர் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவங்களை பிறகு காக்கிறவராய் இருப்பார் என்று சொன்னபடி வருகிறார். இருளும் அந்தாரமும் மூடுகிறது. இப்ப தண்ணீர் உறைந்திருந்த தண்ணீர் இலகி போகிறது, அமிழ்ந்து போகிறார்கள். கடலின் ஆழங்களிலே அமிழ்ந்து போகிறார்கள். நினைப்பதற்கு மேலாக நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற கர்த்தர், அதிசயங்களை செய்கிற கர்த்தர். நான் அவர்களை விடுவது எப்படி என்று சொன்னவன் இன்றைக்கு பிரேதமாக மாறினான், செத்து போனான். இதை யார் செய்தா? மோசே செய்தாரா? அல்லது இஸ்ரவேல் மக்கள் செய்தார்களா? யுத்தம் பண்ணினார்களா? இல்லை, கர்த்தர் கிரியை நடப்பிக்கிற தேவன். அவர் சொன்னார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நீ அமர்ந்திரு, நான் தேவன் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். ஆண்டவர் இயேசு அழகாக ஒரு காரியத்தை சொல்வார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீ உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அவர் வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார், பதில் அளிப்பார். கிரியை செய்கிற தேவன். நீ உன் அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு. இங்கே பாருங்க, நீ கூப்பிடுன்னு சொல்றார், ஜெபம் பண்ணுகிறார் மோசே. கர்த்தர் சொல்கிறார், பிளந்து விடு என்று சொல்லுகிறார். இவன் கோலைத்தான் நீட்டினான், கடல் பிளந்து போனது, தண்ணீர் குவியலாய் நின்றது, அப்படியே ஐஸ் கட்டியாக மாறினது என்று நாம் வாசித்தோம் இல்லையா? அதன் பிறகு அவனும் அழிந்து போனான், பார்வோனும் அவன் சேனைகளும் அழிந்து போனார்கள். கர்த்தர் கிரியை செய்கிற தேவன். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நீ அறை வீட்டை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். அருமையாக தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தரே சகலத்தையும் செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையிலும் அதை செய்வார். இன்றைக்கு உங்களுடைய கைகளினாலே நான் எதையும் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். அநேக நேரங்களில் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்க, நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு சொல்லி தங்களை குறித்து மேன்மையாக பேசுகிறார்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்களேன், ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே. உங்களுக்கு தெரியுமா, ஒரு கர்ப்பவதியின் வயிற்றில் ஒரு கரு உருவாகிற விதத்தை நீங்க கண்டீங்களா? இன்னைக்கெல்லாம் ஸ்கேன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த ஸ்கேன்ல என்ன பார்ப்பாங்க, இன்னைக்கு உள்ள அப்டேட் என்ன, இந்த நாளில் 3 மாசமா
மாசமா 8 மாசமா குழந்தை எப்படி இருக்கு, என்ன இருக்கு, ஆனா பெண்ணா எல்லாம் கூட பார்த்துருவாங்க. சரி, ஆனா ஒவ்வொரு நாளும் வளருகிறதை நீங்கள் காண முடியாது, ஸ்கேனும் காண முடியாது. ஒருவேளை ஸ்கேன்லயே அந்த பெண்ணை வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாகவே அங்கே கேன்சர் வந்துடும், வேற வழியே கிடையாது, குழந்தையும் செத்துவிடும். ஏன்னா அதனுடைய ரேடியேஷன் தாங்காது. அப்போ கர்த்தர் அதை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் 139ஆம் சங்கீதத்தில் அழகாக தாவீது சொல்வான், உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்க போவேன் ஆண்டவரே, எங்க போவேன்? நீ என் கருவை கண்ட தேவன் அல்லவா? என் எலும்புகள் உருவாகிற நாட்கள் எல்லாம் உம்முடைய வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே, நான் எங்கே போவேன் என்று கேட்கிறான். இங்கே சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். நீ அறியாது இருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். தேவனுடைய செயல்கள் மகத்துவமானவைகள். அதை நாம் அறிந்திருக்கிறோமா? கிடையாது, நமக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறவர் அவர் தாங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒப்புவி முத, நம்பிக்கையாயிரு இரண்டாவது, அவர் காரியத்தை செய்து முடித்து விடுவார். அப்ப கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை வேண்டும், கர்த்தருடைய பாதத்தில் அமர வேண்டும், அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது அவர் வெளியரங்கமாக உங்களுக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாகவே கிரியை செய்வார். சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசுகிறார். 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா என்று சொல்லுகிறான். இந்த ராஜா நம் தேவைகளை சந்திக்கிற ராஜா, எப்பொழுதுமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற ராஜா. என்றைக்கு கர்த்தர் தன்னோடு இருந்து தன்னை நடத்துகிறார், தன் தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டீர்கள், ஆனால் அன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில கவலை என்பது போய்விடும், சமாதானம் நிறைந்திருக்கும். இன்றைக்கு என்ன இருக்கிறது? தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தன்னை நடத்துகிறார் என்பதே தெரியவில்லை, கர்த்தர் தனக்காக கிரியை செய்கிறார் என்பது தெரியவில்லை. வாசியுங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு சம்பவத்தை பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது யாக்கோபை கொலை செய்கிறான். இப்பொழுது யூத ஜனங்களுக்கு அது ரொம்ப நல்லா சந்தோஷப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட உடனே அடுத்து பேதுருவையும் பிடிச்சு கொண்டுட்டு போய் சிறைச்சாலையில் வைக்கிறான். இப்போ கர்த்தர் பாருங்க, கர்த்தர் எப்படி விடுதலையாக்கினார் என்பது ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். அதற்கு தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்கள் பாருங்க. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரு? அறை வீட்டை புட்டிக்கிட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி கூப்பிடு. இவங்க என்ன பண்றாங்க? சிறைச்சாலையிலே பேதுரு இருக்கிறார். அது எப்படி இருக்கிறார்? 4ஆம் வசனத்தில் பாருங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். வெளியே பூட்டியாச்சு, உள்ள பூட்டியாச்சு, உள்ள காவலுக்கு இருக்கிறாங்க, போர் சேவகர் இருக்கிறாங்க. இப்ப பேதுரு இதன் நடுவில் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தெரியுமா? படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா பேதுருவுக்கு நன்றாக தெரியும் தன்னை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது என்று. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஒண்ணுமே தெரியறதில்லை. எது நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுவார், நமக்காக கிரியை செய்கிற தேவன் எந்த சூழ்நிலையிலும். அதனால தான் பவுல் எழுதும்போது அன்றியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே என்று சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், பேதுருக்கு நன்றாக தெரியும், தேவன் சொல்லிட்டார் ஏற்கனவே, நீ அறியாத ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டு போவான், உனக்கு வயசாகி போயிடும், உன் அறையை கட்டி கூட்டிட்டு போவாங்க, உனக்கு பிரியமில்லாத இடத்துல கூட்டிட்டு போய் தான் நீ சாக போறேன்னு சொல்லிட்டார். இது பேதுருக்கு தெரிஞ்சாலும் அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். காலையில சாகடிச்சிருவான்னு பயம் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஏன்னா தேவன் அறியாதபடிக்கு நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழுவாதுங்க. நம்ம வாழ்க்கையில
அநேக நேரங்களில் நாம் பயப்படுகிற காரியம் என்ன? இந்த காரியத்தினாலே நாம் தோற்று விடுவோமோ, மூழ்கி போய்விடுமோ, நம்முடைய குடும்பம் அவமானம் அடைந்து விடுமோ, இதனாலே நாம் நம்முடைய சூழ்நிலைகளிலே மாற்றங்கள் வந்து நொடித்து நஷ்டமடைந்து போய்விடுமோ, தொழில் இப்படி இருக்கிறது, வியாபாரம் இப்படி இருக்கிறது, பொருளாதார சீர்கேடுகள் இருக்கிறது, வேலை போய்விடுமோ என்று சொல்லி பயப்படுகிறோம். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் யார் கரத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் யார் செட்டைகளின் மறைவிலே அடைக்கலமாய் வந்து தங்கி இருக்கிறீர்கள்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நிழலிலே அடைக்கலமாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை யாராலும் ஒன்று செய்ய முடியாது. இங்கே அதனால் தான் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் சபையார் ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னைக்குமே தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபம் தேவனுடைய கரத்தை கிரியை செய்ய வைக்கும். இன்னைக்கு ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், பேசாமல் இருப்பாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்கண்ணா. ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சுன்னு ஃபோன் எடு. இப்போ தான் மொபைல் ஃபோன் வேறு வந்துச்சா, எடு, அங்கே பண்ணு, இங்கே அக்காவுக்கு பண்ணு, தங்கச்சிக்கு பண்ணு, மாமாவுக்கு பண்ணு, மச்சானுக்கு பண்ணு, ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், அங்கே அழுகிறீல்ல மனுஷங்கிட்ட, கர்த்தட்ட அழு, அவர் பாதத்தில் உட்காரு. அழ முடியலன்னா சும்மாவாத உட்காந்துரு, மூஞ்ச முடிக்கிட்டு. என்னால் முடியல ஆண்டவரே, என்ன சரி எனக்கு தெரியல. யோசுவா மோங்குப்புற விழுந்து கிடந்தான். ஏன் எனக்கு தோல்வி? யோபு போய் விழுகிறான் தேவ சமூகத்தில். நீங்கள் எங்கே விழுவுறீங்க? மனுஷர்கிட்ட போய் நின்றுட்டு இருப்பீங்க, மனுஷர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, பல காரியங்களை பேசுவீங்க. மனிதர்கள்ட்ட போய் சொல்ல 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 அவர்கள் இன்னும் அதிகமாக உங்களை அவமானப்படுத்துவார்கள், இன்னும் நிந்திப்பார்கள், தூஷிப்பார்கள். ஏன்னா பிசாசு அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். உங்களை கீழே எப்போ தள்ளலான்னு தானே வகை தேடுறான். உங்கள் குடும்பத்தை எப்படி அழிக்கலாம்ன்றளவா வகை தேடுகிறான். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணும்படியாக வல்லவா சுற்றி சுற்றி வர்றான். அவனுக்கு இடம் கொடாமல் இருங்கள் தானே வேதம் சொல்லுகிறது. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவனுக்கு இடம் கொடுக்குங்கள் என்பதானே அர்த்தம். தேவனுக்கு இடம் கொடுக்கணும், தேவனுடைய பாதத்தில் அமரணும். ஆண்டவர் இயேசு தெளிவாய் சொல்லிவிட்டார், அறை வீட்டை பூட்டு, அந்தரங்கத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடு. இப்போ தேவனை நோக்கி கூப்பிட்டா என்ன நடக்கிறது? இப்போ இவர்கள் போய் சிறைச்சாலையிலிருந்து அவர்களை கொண்டு வர முடியாது. ஏன்னா காவல்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இவர்களை வெட்டி போட்டுருவாங்க. யார் போனாலும் சரி, வேற ஒன்றுமே செய்ய மாட்டான், வெட்டிடுவான். இப்போ யார் போறா? தூதன் போகிறான் பாருங்க. அவர்கள் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஆனால் உண்மை என்ன? தூதனை தேவன் அனுப்புகிற தேவன். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம். ஏசாயா என்ன பண்ணுகிறான்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எசேக்கியா என்ன பண்ணுறார் பாருங்க. ரப்சாக்கே ஒரு லெட்டர் அனுப்புகிறான். எல்லாரும் தப்பு வச்சாங்களா? யாரும் தப்பு வைக்க முடியாது. உன் தேவன் தப்பு வச்சிருவாரா? நீ இன்னுமா அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற? நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நான் அதிகமாக அந்த காரியத்தை தான் யோசிப்பேன். இன்னுமா நீ அவரை நம்பி இருக்கிற? நம்ம கூட பிறந்தவங்களே கேட்பாங்க. சில நேரம் மனைவி கேட்பா, ஆமாம் எப்படின்னு, இன்னுமா அவரை நம்பி இருக்கிற? பேசாமல் தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஆமாம், செத்து போய் தொலை. இன்னும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறையாக்கும். இன்னும் உன்னைய காப்பாற்றிடுவார், இன்னும் உனக்கு தொழில் நல்லாயிடும், நீ வியாபாரம் பண்ணி பொழைச்சிருவ, உனக்கு வேலை மறுபடியும் கிடச்சிரும், உன் வாழ்க்கை மறுபடியும் கட்டப்பட்டுருமா? இல்லைங்க, கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன், அற்புதமான ஒரு தேவன். அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார், மறுபடியும் எடுத்து கட்டே தீருவார். பாருங்க என்ன செய்யறான்? போய் லெட்டர் எடுத்து தேவ சமுத்திரம் அப்படியே தேவனுக்கு முன்பாக விரிக்கிறான். ஆண்டவரே பாரும், ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாரும், சனகரிப்பு என்ன சொல்லியிருக்கான் பாரும், எப்படி நிந்திச்சு அவமானப்படுத்தியிருக்கான் பாருங்கன்னு சொல்லி கதறுகிறான் எசேக்கியா. அருமையான வாலிப பையன் தேவனுக்கு முன்பாக நின்று கதறுகிறான். தேவன் பார்க்குறாரு, தூதனை அனுப்பி விடுறாரு. அவன் பாருங்க அந்த ராத்திரியில் 185,000 பேரை கொண்டு போட்டு போகிறான். நினைக்க முடியுமா? அவங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற தேவன், கிரியை செய்கிற தேவன்.
நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் கிரியை செய்வார். நீங்க போராடுங்க தேவ சமூகத்தில், கர்த்தர் நிச்சயமாக இறங்கி கிரியை செய்வார். ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். இவன் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைக்கிறான், தேவன் வெளியே கொண்டு வருகிறார். உங்களையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்கிறார்களா, உங்களுடைய உறவினர்கள் சிறையிருப்பில் இருக்கிறார்களா, குடிக்கு அடிமையாக இருக்கிறார்களா, நீங்க உடனே இந்த சிறைச்சாலையை நினைக்காதீங்க. இன்னைக்கு எத்தனையோ சிறையிருப்புகள் இருக்கிறது. இச்சையின் ஆவிகள் கிரியை செய்கிறது, சோர்வின் ஆவிகள் கிரியை செய்கிறது, கலகத்தின் ஆவிகள் கிரியை செய்கிறது, பிரிவினையின் ஆவிகள் குடும்பங்களை பிரித்து போடுகிறது. இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் என்ன, விடுதலை என்ன? கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தரை நோக்கி கேட்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் வெளியரங்கமாய் பதில் செய்வார், கிரியை நடப்பிப்பார். உங்க வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியை பார்க்க வேண்டுமா? நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள், அவர் பாதத்திலே அமருங்கள். ஆச்சரியமான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். அவர் உங்களை கைவிடவே மாட்டாருங்க. ஆமா, உங்க பிள்ளைகள் குடித்து நாசமாய் கொண்டிருக்காங்களா, ஆண்டவர்கிட்ட போங்க, கர்த்தர்கிட்ட உட்காருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, அவனை விடுதலை செய்வார். இன்னைக்கு பிள்ளை குடிச்சு நாசமாக்கிட்டு இருப்பான், பெத்த தாயும் தகப்பனும் அதை பற்றி கவலையப்படாதவர்களாக இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் இருக்காங்க. தான் பிள்ளைக்காக ஒரு நாள் உபவாசம் பண்ணி கிடக்கலாமே தேவ சமூகத்தில், அறவிட்ட போட்டு அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி கூப்பிடு, வெளியரங்கமாய் பதில் தருவேன்னு சொன்னவர் பொய்யுரையாத தேவன். பொய் சொல்லுவாரா? நிச்சயமா அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறும், நினைவுகள் மாறும், குடியை விட்டு வெளியே கொண்டு வருவார், ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, பெத்த தாய் தகப்பனை விட்டுறது. அதெல்லாம் அவன் திருந்த மாட்டான் பிரதர், அவெல்லாம் திருந்த மாட்டான் பிரதர், அவன் உருப்பிட மாட்டான். நீங்க வேற, அவங்க அப்பா மாதிரியே அவனும் சேர்ந்துட்டாமா. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. கர்த்தரிடத்திலே கேட்டால் கர்த்தர் பதில் தருகிற தேவன். பிரிந்து போய் குடும்பம் இருக்கிறதா, ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கடந்து பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். பரிதபிக்கிற ஒரு தேவன். ஜனங்கள் பிரிவினையாய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. இசைந்திருப்பான்னு சொன்னார். கணவன் மனைவி இசைந்திருப்பார்கள், ஒன்றாக இருப்பார்கள், அவர்கள் ஒரே மாமிஷம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? எத்தனை குடும்பத்தில் பேச்சுவார்த்தை சரியில்லை, எத்தனை குடும்பம் பிரிந்து போய் கிடக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் ஒரே ஒரு நாள் தேவ சமூகத்தில் கடந்து பாருங்க, நீங்கள் வெளியரங்கமான பதிலை பார்ப்பீர்கள். அடுத்து பாருங்க, ரெண்டாவது ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். இந்த விசுவாசம் என்ன செய்யும்னா, தேவனுடைய கரத்தை கிரியை செய்ய வைக்கும். இன்னைக்கு விசுவாசம் குறைவுபட்டு போச்சு. ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதியா, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்றால் உனக்கு நான் கேட்கும் அது நீ சொல்றத அப்படிங்கிறார். அப்போ கடுகளவு விசுவாசம் கூட கிடையாது. உடனே சில சொல்லுவாங்க அது வெடிக்கிற விசுவாசம், அந்த விசுவாசமே கிடையாது. தேவன் இதை செய்வார், தேவன் தன் வாழ்க்கையை மாற்றி போடுவார், தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், தேவன் எனக்கு நன்மையானதை கட்டளையிடுவார், நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருப்போம், நானும் என் குடும்பமும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நாங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி நம்பிக்கையே கிடையாது, விசுவாசமே கிடையாது. ஒரு வருஷம் குழந்தை இல்லைன்னா, ஒரு வருஷம் தாமதமாகுதுன்னா போதும், ஊரில் உள்ள அத்தனை டாக்டர்கிட்ட போயிடுவான். பிரதான வைத்தியர் ஒரே ஒருத்தர் இருக்கிறாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையிலே மரித்து நாம் சுகமாய் வாழ வேண்டும் என்று அடிபட்டு நொறுக்கப்பட்ட ஒரு இயேசு. அந்த வைத்தியர், நானே பரிகாரின்னு சொன்ன வைத்தியர்கிட்ட போய் உட்கார மாட்டாங்க, ஒரு நேரம் உட்கார மாட்டான். ஒவ்வொரு ஆஸ்பத்திரி வாசலில் போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிடப்பாங்க. ஒரே 1 மணி நேரம் உட்காந்து பாருங்களேன், அறை விட்ட பூட்டிட்டு, ஆண்டவர் எனக்கு குழந்தை வேணும், நீங்கள் தாங்கன்னு கேட்டு பாருங்களேன், கொடுக்குறாரா இல்லையா பார்ப்போமே. சரி, பிள்ளைக்கு குழந்தை இல்லை, தாய் விழுந்து கிடக்கலாம்ல, ஒரு தகப்பன் ஜெபம் பண்ணலாம்ல. மகளுக்கு குழந்தை இல்லை, மகனுக்கு பிள்ளை இல்லை, போ ஜெபம் பண்ணு, அறை விட்ட பூட்ட சொன்னீங்கன்னு சொல்லு. மற்ற 6:6 இப்படி சொன்னீங்க, அதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணுறேன், அறை விட்ட பூட்டுறேன், நான் அந்தரங்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுறேன், எனக்கு பதில் தாங்க தகப்பனே, என்னுடைய அவமானம் நிந்தையெல்லாம் நீங்கட்டும். எதையும் கேட்கறது இல்லை. எந்த டாக்டர் நல்ல டாக்டர், யார் அருமையாக பார்க்குற வைத்தியம், அப்படியா நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரையும் நான் குறை சொல்ல வரல, எல்லாராலும் எல்லாரையும் காப்பாற்றவும் முடியாது, எல்லாராலும் எல்லாரையும் வாழ வைக்கவும் முடியாது. ஆனால் எல்லாரையும் காப்பாற்றுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. எல்லாரையும் வாழ வைக்கிறவரும் அவர்தான், எல்லாரையும் சுகமாக்குகிறவர் அவர்தான், எல்லாரையும் விடுவிக்கிறவர் அவர்தான், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர் அவர்தான். அவரை தொட்ட யாவரும் சுகமானார்கள், அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
இது பொய்யுரையாதது, உண்மையுள்ளது, சத்தியம். அவர் தொட்டால் சுகம், நீங்க அவரை தொட்டாலும் சுகம்தான். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை கண்டே தீர்வாய் உன் வாழ்க்கையில். கர்த்தரிடத்துல போங்க. பிள்ளைக்காக போகக்கூடாதா? பெத்த தாய் தகப்பன். ஒரு மனைவிக்காக கணவன் ஜெபிக்க கூடாதா? ஒரு கணவனுக்காக மனைவி ஜெபிக்க கூடாதா? எதுவுமே இல்லை. உங்க விசுவாசம் தேவனுடைய வல்லமையை கிரியை செய்யுங்க. அவர் சொன்னார் கடுகளவுன்னு கடுகளவு விசுவாசம். அப்படி அல்ல. உங்கள்கிட்ட விசுவாசமே இல்லைன்னு சொல்ல வர்றாரு. உங்க விசுவாசம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் தெரியுமா? 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதில் ஒரு காரியத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இப்போ யோசபாத்தும் இஸ்ரவேல் ராஜாவும் வர்றாங்க, யுத்தத்துக்கு போகலான்னு வந்தால் அங்கே தண்ணியே இல்லை. இப்போ தண்ணியே இல்லைன்னு ஒன்று ஒரு சுரமண்டலக்காரனை கூட்டிகிட்டு வான்னா அங்கே எலிசா வருகிறான். எலிசா வந்தது பிறகு இவனை யோசபாத்தை பார்த்ததுனால சரின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சுரமண்டலக்காரன் வந்து வாசித்த உடனே ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க. அவன் சொல்லுகிற ஒரு விஷயத்தை பாருங்க. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அதுக்கு நீ ஒன்று செய்யணும். 16ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலெங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். பள்ளத்தாக்கிலெங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இது உங்கள் ஈஸியாக சொன்னால் உங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு டேங்க்கு கட்டுறீங்க வீட்டில். நீங்கள் வீட்டில் தான் குடியிருக்கீங்க, எல்லாருமே டேங்க் வைக்கிறீங்க இல்லை கட்டுறீங்க. அந்த டேங்க்லேருந்து பைப் லைனை கொண்டுட்டு வந்து கீழே விடணும். அப்படி தானே? மொதல் டேங்க் இருக்கணும். அப்படி தானே? டேங்க் இருந்தால் தான் பைப் லைனில் என்ன வரும்? தண்ணி வரும். ஆண்டவர் சொல்கிறார் மொதல் பைப் லைனை போடுங்கிறார். மொதல் பைப் லைனை போடு, அதுக்கப்புறம் தண்ணி வந்துருங்கிறார். அப்படியே ஆப்போசிட்டா நீ வாய்க்காலை வெட்டு, தண்ணி வரும். ஆற்றுல தண்ணி போனதுக்கப்புறம் வாய்க்காலை வெட்டாத, நீ மொதல் வாய்க்காலை வெட்டி வை. உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய நம்பிக்கை என்ன? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ மொதல் வாய்க்காலை வெட்டு, நீ விசுவாசத்தோடு செய். இன்னைக்கு விசுவாசமே இல்லைங்க. எலிசா பாருங்களேன், ஒருத்தன் ஒரு கோடாரியை வாங்கி மரத்தை வெட்டுறேன். இப்போ வெட்டும் போது அந்த கோடாரி தண்ணியில் விழுந்துருச்சு, முங்கிருச்சு. இப்போ எலிசாட்ட வந்து அலறான், ஐயோ அது இரவலா வேற வாங்கினேன். அந்த நாள்லயே ஓசி வாங்குற பழக்கம் இருக்கு பாருங்க. இரவலா வாங்கினேன், இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு தம்பி ஒரு நாள் வந்து சொன்னான், என்னுடைய ஆக்டிவா காணா போச்சுங்க அப்படின்னா. ஆக்டிவா ஓசியா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றான். ஹோண்டா ஆக்டிவாவை. சரி வாங்கிட்டு வந்து இல்லை, அது என்ன பண்ணேன்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டு, ஒரு சர்ச்சு வாசலில் நிறுத்திட்டு பூட்டாமல் சாவியோடய வச்சுட்டு ஒரு உள்ளே போயிட்டார். வந்து பார்க்குறாரு, வண்டியை காணோம். திருடனுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அடாடா பாடுறா, திறக்க கூட தேவையில்லை, அப்படியே அவன் பாட்டுக்கு அவன் கொண்டு போயிட்டான். இவன் வந்தான், வண்டியை காணோம். கொடுத்தவன்ட்ட போய் வண்டி காணா போச்சு. இதன் பிறகு பல ப்ராசஸிங் நடக்கும், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனு அது இது. ஆனால் யோசிச்சு பாருங்க, இரவலாய் வாங்கப்பட்டது இது. அந்த காலத்திலேயே 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஓசி வாங்குற பழக்கம் இருந்திருக்கு. என்றைக்குமே அந்த பழக்கம் நமக்கு நல்லதல்ல, எதுவுமே சிரமம்தான். இப்போ என்னாச்சு, வண்டி போச்சு, இங்கே கோடாரி போச்சு. இவன் என்ன செய்கிறான் பாருங்க. எலிசா 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் அது இருக்குது. ஒரு கொப்பை வெட்டி போடுகிறான். இந்த கொப்பு ஒரு குச்சின்னு வச்சுக்கிட்டுக்கலாம் போடுறான். இப்போ இரும்பு மிதக்கும்படியாக தேவன் செய்கிறார். இரும்பு மிதக்குமா? தண்ணியில் மிதக்காது, முங்கிரும். புவியீர்ப்பு விசை கீழே தான் இழுக்கும். ஆனால் என்ன நடக்குது, குச்சி மிதக்கும், இரும்பு வந்து சேருது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவன் கிரியை செய்கிற தேவன். நீங்க சாதாரண மனிதர்கள், ஆனால் தேவன் மகா பெரியவர், மகா அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வார். நீங்க கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன் இன்றைக்கும் இருக்கிறார், என்றைக்கும் அவர் இருப்பார். சரியா? அப்ப விசுவாசம் இருக்கணும். என் தேவன் என் தேவையை சந்திப்பார், எனக்காக கிரியை செய்வார். ஐயா நீ விதைய விதையா, நீ விதைய வித. வாய்க்காலை வெட்டுனா வாய்க்காலை வெட்டு, விதைக்கனா விதைச்சு விடு, விளைய செய்வாரு. ஒரு வியாபாரம் பண்ணணுமா, கர்த்தர்ட்ட கேளு. ஒரு தொழில் செய்யணுமா, கர்த்தர்ட்ட கேளு. ஒரு கல்யாணம் பண்ணணுமா, கர்த்தர்ட்ட கேளு. கர்த்தர் சகலத்தை செய்து முடிப்பார், அழகாக செய்வார், நேர்த்தியாக செய்வார். சமீபத்தில் ஒரு கல்யாணம், அந்த கல்யாணம் உண்மையாகவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கல்யாணத்துக்காக நாங்கள் போகிறோம். போயிட்டு எவ்வளோ பேருங்க அப்படின்னா அவங்க கேட்குறாங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் சொல்கிறோம், பாஸ்டர் சொல்கிறார் 350 பேருங்க,
அப்படின்னு சொன்னார். அப்போ 350 பேர் வேண்டாம், 250 சொல்லுங்கள், அப்புறம் வேணா கூட நம்ம பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 250 பேர், ஏன்னா 250 பேர்னா 250 பேர் கன்ஃபார்மாக பில்லு. 350 சொல்லி 300 தான் வந்துச்சு. அவங்க நம்ம மேலே உள்ள நல்ல எண்ணத்தில் தான் சொன்னாங்க. கரெக்டாக சரின்னு சொல்லியாச்சுங்க. இப்போ சொன்னது என்ன வாயில் 350. இப்போ 350 பேருக்கு சொல்லியாச்சு. திருமணம் நடக்குது, நல்ல அருமையாக நடந்துச்சு, நடந்து முடிஞ்சிச்சு. சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போட்ட உடனேயே அவர்கள் சொன்ன கணக்கு என்ன தெரியுங்களா? 351 பேர். அதில் 2 இலைக்கு சாப்பாடு போடலை, 349 பேர். சரிங்களா? பாஸ்டர் பையன் கொஞ்சம் தாமதமாக வந்தார், அவருக்கு தனியாக சாப்பாடு வச்சாங்க, 350 பேர். நினைக்க முடியுதா உங்களால்? இதை யார் செய்தா? தேவன் செய்கிறார். சொன்னது என்ன? 350, அது நடக்கும். கூடவும் இல்லை, குறைவும் இல்லைங்க. இப்போ நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எதை என்னைக்கா சொன்ன கதையெல்லாம் சொல்லலை. கடந்த 25ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் இது. நான் இன்றைக்கும் சிந்திக்கிறேன், ஆச்சரியப்படுகிறேன். வாயிலிருந்து வந்தது 350, அது அப்படியே நிறைவேறுகிறது. அவர்கள் சொன்னது 250 சொல்லுங்க, கூட வந்தால் பார்த்துக்கலாம் ஹோட்டலில். ஆனால் அப்படியே நிறைவேறுனுச்சுங்க. 351, 2 இலை வேஸ்ட்டு, அதை சேர்க்கல கணக்கில். கடைசியாக பாஸ்டர் பையன் வருகிறார், அவர் சாப்பிடுகிறார். 350 பேர். நினைக்கவே முடியாத கர்த்தர் செய்வார். உங்கள் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வார். அவர் நல்லவர், அருமையான தேவன். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் மேலே வைத்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. மனிதர்கள் 1000 சொல்லுவாங்க, இன்னுமா நீ நம்பிக்கிட்டு இருக்கிற, இன்னுமா அவரை நீ சேவிக்கிற, இன்னுமா சர்ச்சுக்கு போற, இன்னுமா அவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க. செய்வேயா, செத்தாலும் செய்வேயா, ஜெபம் பண்ணுவையா. என் தேவனை தேடுகிறதுலேருந்து நான் விலக மாட்டேன். என் தேவன் எனக்கு நல்லது தான் செய்வார், கெட்டது ஒரு காலத்திலையும் செய்ய மாட்டார். அவர் நல்லவராகவே இருப்பார். எனக்கும் நல்லவராக இருப்பார், என் பிள்ளைகளுக்கும் இருப்பார், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவர் நல்லவராக இருப்பார். கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு அநேகர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இருப்பாங்க கொஞ்ச காலம் பயங்கர வைராக்கியம், பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க, விசுவாசத்தோடு இருப்பாங்க, நல்லா பாடி ஆராதித்து உற்சாகமாக இருப்பாங்க. கொஞ்ச காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்படியே மெதுவாக பின்மாற்றம் அடைந்து போயிடுவாங்க. என்னத்தை தேடி என்ன பிரதர், அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா. என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லைங்கிறார். ஏன்னா கர்த்தரை தேடும் போது கர்த்தர் தென்படுவார். அழகாக தாவீது சொல்லுவான், நீ தேவனை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்ட அவர் உன்னை என்றென்றைக்கு கைவிடுவார்னு. தேவனை தேடும் போது அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். சில நேரம் சில தாமதங்கள் இருக்கும், அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு விதை விதைச்சா உடனே நாளை காலையில் அது அப்படியே அறுவடைக்கு வந்துடுமா? ஒரு கோதுமையோ நெல்லை விதைங்க, மறுநாள் காலையில் போய் பாருங்கள், வெளியே கூட முளை தெரியாது. ஆனால் ஒரு நாள் உண்டு, 90 நாளோ 120 நாளோ நிச்சயமாக பலன் உண்டு. ஒரு குழந்தை 9 மாதம் 10வது மாதம் நிச்சயமாக அந்த குழந்தை வெளியே தெரியும், பிறக்கும். கர்த்தர் மனம் மாறாதவர், அவர் அருமையான தேவன், அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். எனவே உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க, அவரை பற்றின பிடியை தயவாய் கேட்டுக்கிறோம், விட்டுறாதீங்க. அவர் ஒருவரை நம்பத்தக்கவர். இந்த உலகத்தில் யாரும் நம்பக்கூடியவர்கள் இல்லைங்க. அது யாராக இருந்தாலும் நான் சொல்ல மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி, நம்பக்கூடியவர்கள் கிடையாது. மனிதன் மனிதன் தான், தேவன் தேவன் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 3வது, இது உங்களுக்கு ரொம்ப தெரிந்தது, துதி. துதி தேவனை கிரியை செய்ய வைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். இங்கே யோசபாத்துக்கு விரோதமாக யார் வர்றா? மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தாரும் விரோதமாக வர்றாங்க. இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே உபவாசம் பண்ணுறான், உபவாசத்தை கூறுவிக்கிறான், பயப்படுறான், உபவாசத்தை கூறுறான், எல்லாரையும் வர சொல்கிறான். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும்போது அவன் சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தேவனே, 12ஆம் வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. 1. 2வது, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார் யகாசியல் மேலே. அவன் பாருங்க, அவன் சொல்கிறான், ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதே வசனம் தான் இங்கே வரும்.
இங்கே பாருங்க, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அங்கே சொல்லும்போது இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. இங்கேயே அதே தான் சொல்றார். சரி, ஆனால் இதுக்கு ஒன்று செய்யுங்க. அங்கே மோசே கோலனிட்டு சொன்னார். இங்கே என்ன நடக்குது பாருங்க. அதிகாலமே 20வது வசனம், அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். துதி செய்ய தொடங்கும் போது கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குகிறார். அதான் அர்த்தம். இவங்க துதிக்கிறாங்க, கர்த்தர் கிரியை செய்கிறார். எப்படிப்பட்ட கிரியை செய்கிறார் பாருங்க. அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார். இந்த 2 பேர் சேர்ந்து அவங்க ஒருத்தனை அழிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது? சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் 2 பேரும் இவங்க ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தரை குத்திக்கிட்டு சாவுறாங்க. இவர்கள் துதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய நாச மோசம் நேரிடுகிறது. இவர்களுக்கு விரோதமாக எழுப்பின ஆயுதத்தை கர்த்தர் முறித்து போடுகிறார். இன்றைக்கு சரி, உங்களுடைய வாழ்க்கையில் துதி இருக்கிறதா? தேவனை உயர்த்துகிற நிலை இருக்கிறதா? தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? தேவனை போற்றி புகழுகிறீர்களா? தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிறீர்களா? அல்லது தேவனை குறை சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? தேவன் ஒன்றும் செய்யலை, எங்களை கைவிட்டுட்டாரு, என் பிள்ளைய கைவிட்டாரு, என் தொழில் நாசமாக போச்சு, என் வியாபாரம் சரியில்லை, அது இல்லை இது இல்லை, வேலை போச்சு, இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களா? இதற்கெல்லாம் கர்த்தர் காரணம் என்று சொல்லுகிறீர்களா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தயவு செய்து தேவனை குறை சொல்லுவதை நிறுத்திவிடுங்கள். நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நீங்கள் உங்களை தான் ஆராய்ந்து பார்க்கணும். எங்கே தவறு, யார் தவறு செய்தது? தொழிலை கர்த்தர் விடுவாரா? கெடுத்து போடுவாரா? கிடையாது. அவர் வாழ வைக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன், மகிமைப்படுத்துகிற தேவன். கீழாகாமல் மேலாவாயின்னு சொன்னவர் அவர், வாளாகாமல் தலையாவாய் என்று சொன்னவர், சகல ஜனங்களுக்கு முன்பாக உன்னை ஆசீர்வதிப்பேன் மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னவர் அவர், உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறவர் அவர், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர் அவர், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன்னு சொன்னவர் அவர், இந்த ஏத்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று சொன்னவர் அவர். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் உங்களை கெடுத்தாரா? நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்வீங்க, கடைசியாக கர்த்தர் மேலே பழி சொல்லுவீங்க. அப்படி தானே? நீர் கொடுத்த இந்த ஸ்திரீ, நீர் கொடுத்தீர்கள ஆண்டவரே, அவள் தான் என்னை பழத்தை திங்க வச்சா, அப்படி தான் அவன் சொன்னான். அந்த புத்தி இன்றைக்கும் இருக்குது. முன்ன கொஞ்சம் கொஞ்சமாக மனிதரில் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கர்த்தரே நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேரடியாகவே அவர் தாங்க, ஏன்னு தெரியல, எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரவங்களெல்லாம் அனுமதிச்சிட்டாரு. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதா? எப்படி சொல்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் என்னைத்தான் ஆராய வேண்டும், என்னுடைய குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் மனம் திரும்ப வேண்டும், தேவ சமூகத்தில் போய் காத்திருக்க வேண்டும், தேவனை தேட வேண்டும், தேவனிடத்தில் பேச வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் சகலத்தை மாற்றி போடுவார். துதியை விட்டு விடாதிருங்கள், துதியை விட்டு விடாதிருங்கள். கடைசியாக கொடுக்கும் போது தேவன் கிரியை செய்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு காரியங்க. நாம் எப்பெல்லாம் கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் தேவன் கிரியை செய்கிறதை நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். என்னையா கடைசியில் கொடுக்கறத பற்றி நிறுத்திட்டு கொண்டு வந்து நிற்கிறீங்களே அப்படின்னு சிலர்லாம் யோசிப்பாங்க. கொடுக்கறது அப்படிங்கிறதே என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர்னு வேதம் சொல்லுகிறது. நல்ல கனி கொடுக்கிற ஒரு திராட்சை செடியை போல, ஒரு மரத்தை போலவே தேவன் உங்களை உண்டாக்கியிருக்கிறார். நீங்கள் அவருக்காக நீங்கள் நிற்கிறது மாதிரி தான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்?
அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். அவருடைய மகனாக மகளாக இருக்கிற நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? நல்லவராக நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இப்போது எலியா என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, ஆகாப்கிட்ட போய், அப்பா என்னோடய வார்த்தை இல்லாமல் 3 வருஷம் 6 மாதத்துக்கு மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டார். சொன்ன உடனேயே இது கர்த்தர் சொன்னார். அதன்படி வானத்தை தேவன் அடைத்து போட்டார். அவர் சொன்னார், அப்பா நீ போ, உன்னை போஷிக்கும்படி காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன், அவங்க உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த கேரி தாற்றண்ட ஓரத்தில் நீ ஊற்று தோண்டி அங்கே சாப்பிடு, தண்ணியை குடிச்சிக்கோ அப்படின்னார். அதே போலவே காகங்கள் இவனுக்கு அப்பத்தை இறைச்சியும் கொண்டு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2ஆவதாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா, இப்போ அங்கே தண்ணி தீர்ந்து போச்சு, தண்ணி இல்லை குடிக்க, காகமும் சாப்பாடு கொண்டு வரல. சில நேரம் அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் யாரோ உதவி செய்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, திடீர்னு நிறுத்திடுவாங்க, நம்மளால் உடனே கோச்சுக்குவாங்க. இவ்வளோ நாள் உதவி செஞ்சாங்க, இப்போ பாருங்கள் கல்யாணத்துக்குன்னு போய் இப்போ நிற்கிறேன், பணம் கேட்டேன் தரல. கர்த்தர்ட்ட போய் கேளு, கர்த்தர் தருவார். கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். மனிதர்கள் எந்நேரம் மாறுவாங்கன்னு தெரியாது. நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எல்லாம் தருவேன்யா, நீ ஏன் கவலைப்படுற, பேசாமல் இருப்பாங்க. ஒன்றும் இல்லாமல் கூட சிலர் போயிடுவாங்க. சிலர் அப்படி அல்ல, இருந்தும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரை கேட்டால் கர்த்தர் செய்ய சொன்னால் செஞ்சு தருவார். இதை செய் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா மற்ற எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். இங்கே என்ன நடக்கிறது, எல்லாம் முடிஞ்சு இப்போ போக சொல்லிட்டார். எங்கே போக சொல்கிறாரு? சாரிபாத்துக்கு போ. சாரிபாத்துங்கிறது ஊர். அங்கே போ, உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன்றாரு. ஆக்சுவலாக இவர் வர்றார். வந்தால் அங்கே வாசலில், அந்த ஒளிமு வாசலில் ஒரு பொண்ணு ஒரு விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவள்கிட்ட உடனே இவர் கேட்குறாரு, கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொடு அப்படிங்கிறார். ஏன்னா தண்ணி தாகம், நடந்து வர்றாரு இல்லையா, நடந்து வந்ததுனால தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்டவுடனே அந்த பொண்ணு தண்ணி எடுக்கலான்னு போகிறா. அப்படியே ஒரு சின்ன ரொட்டி ஒன்று செஞ்சுட்டு வா, பசி 2 இருக்குது, அங்கே தான் சாப்பாடு இல்லையே. இப்போ பசியும் தாகமும் இருக்குது எலியாவுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இயேசுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ தான் பிசாசு சொன்னான், இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும்னு சொன்னான். எப்போவுமே சரி, தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆச்சரியமாய் போஷிப்பார், அவர் கிரியை செய்வார், அதில் மாற்றமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்களா எலியாவை போல? கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்கிற தேவன். அது எப்படி செய்வார் தெரியாது, ஆனால் செய்வார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ போய் சொல்லும் போது தான் அவ சொல்கிறா, என்கிட்ட இருக்கிறதே பானையில் கொஞ்சம் மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய், அதை வச்சு 2 ரொட்டி செஞ்சு நானும் என் மகனும் சாப்பிட்டுட்டு சாகலான்னு நினைக்கிறோம். ஏன்னா பஞ்சம் கொடுமையாக இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது தான், பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எலியா அவளை பார்த்து 13ஆம் வசனம் பாருங்கள், பயப்படாதே. சொல்கிற வார்த்தை என்னது? பயப்படாத. ஏன் பயந்து தானே சொல்கிற? 2 விறகு பொறுக்கிறேன், சாக போகிறேன்னு தானே சொல்கிற? இல்லை, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ ஒரு ப்ராபசி சொல்கிறார். உடனே நீ இப்போ செஞ்சுட்டு வா, இந்த பஞ்சம் தீர்ற வரையும் பானையில் மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாது, கொடுக்கும்போது குறையாது. இதில் சிலர் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரங்களுக்கு கொடுத்தா ஒரு குறைச்சும் உனக்கு வராது அப்படிம்பாங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நல்ல ஒரு அருமையான வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். யாருக்கு கொடுப்பவன்? ஆமாம், ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டாம் நான் சொல்லவும் வரல, ஊழியத்தை தாங்க வேண்டாம் நான் சொல்ல வரல. ஆனால் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்தா தான் ஆசீர்வாதம்னு சொல்லுகிறது மட்டுமல்ல, நிறைய வசனங்கள் வச்சிருக்கிறேன், நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், அதை சொல்லவில்லை. ஒரே ஒரு வசனம் தான் காட்டுறேன். 27, தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். சரிங்களா? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஒரு தரித்திரனுக்கு கொடுக்கிறவனுக்கு குறைவே வராதுன்றார். 2வது அதே வசனத்தில், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும். ஊழியக்காரனை கொடுக்கலன்னா சாபம் வரும்னு சொல்ல வரல. அப்படி ஏழைகளுக்கு ஏன் கேட்டிங்கன்னா, தேவன் எல்லாரையுமே சமமாக பார்க்கிற தேவன். யாராக இருந்தாலும் சரி அவர் சமமாக பார்க்குறார். அதனால் இங்கே சொல்கிறாரு, ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும். அப்போ ஏழைகளுக்கு கண்களை விளக்கக்கூடாது,
தரித்திர நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். சரி, ஊழியக்காரர்களுக்கு அதுக்கு வேறு ஆசீர்வாதம். நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கறத கொடுங்க. ஏழையான ஊழியக்காரர்களை பாருங்கள், கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு செய்யுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க, ஒரு புடவை எடுத்து கொடுங்க. அதே நேரத்தில் உங்கள் தெருவில் இருக்கிறவர்களுக்கு செய்யுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யக்கூடும். உங்கள் குடும்பம் அல்லது விசுவாச குடும்பம் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, கிழிஞ்ச ஜாக்கெட்டு போட்டு கிழிஞ்ச புடவை கட்டியிருக்காங்களா, அவங்களுக்கு கொடுங்க. நல்ல புடவை எடுத்து கொடுங்க. அது தப்பு இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர். ஏன்னா அவருடைய இருதயம் அப்படி தான் இருக்குது, அவருடைய சிந்தை அப்படி தான் இருக்குது. தேவனுடைய சிந்தை எப்படின்னு தெரியுமா? ஆமாம், திக்கற்றவர்களுக்கு விதவைகளை கைவிடாத தேவன், எப்பொழுதுமே அவர் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். அப்போது கொடுக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை உங்களை கைவிடவே மாட்டார். நான் சொன்னதை உங்களுக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் கிரியை செய்கிறவர். எப்படி? பானையிலே மாவும் கலசத்தில் எண்ணெயும் குறையாமல் செய்தது யாரு? எலியாவா? இல்லை, கர்த்தர். அவர் கிரியை செய்வார். உங்கள் வாழ்க்கையிலும் குறைவில்லாமல் நிறைவை தருவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்வார். ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசத்தை விட்டுறாதீங்க. துதிங்க. ஏழை எளியவர்களுக்கு கொடுங்க, ஏழைப்பட்ட ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேங்க. தாவே, நீர் கிரியை செய்கிறவர் ஆண்டவரே. இன்றைக்கும் தேவைகளின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே நீர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையான கிரியைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காண உதவி செய்யுங்கப்பா. அதிசயப்பட்டு பிரமிக்கத்தக்க அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் ஜெபிக்கும் போது கிரியை செய்கிற தேவன் நீர் அல்லவா? இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலத்த கிரியைகள் நடக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.